contribution, registration fees, education fees vanmeili it is free for all. So எல்லாருமே வந்துட்டு லாபம் எடுத்துட்டு இருக்காங்களா? Particularly Tamil Nadule நம்ம சொல்லலாம் nearly 1 lakh families இருக்கிறாங்களா? உங்கள் மாதிரி ஃபேமிலியில் இருந்துட்டு நிறைய ப்ரொஃபஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெகுலர்லி ராஜ்யோகா மெடிடேஷனுடைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இந்த ஒகேஷன்லேயே உங்கள் எல்லாருக்கும் கூட நம்ம இன்வைட் பண்ணுறோம். நீங்கள் கூட வந்துட்டு ராஜ்யோகா மெடிடேஷனுடைய கோர்ஸ் எடுத்துட்டு அதனுடைய பெனிஃபிட் எடுக்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தமிழ் மக்கள் இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்கிறாங்களா? எந்த ஊர்லே தமிழியன்ஸ் மலையாளிஸ் இல்லையே சொல்லவே முடியாது. ஸோ இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் சென்னையிலேருந்து தமிழ் அண்ட் மலையாளம் லாங்குவேஜஸ்லேயே வேர்ல்டு வைட் நெட்வொர்க்லேயே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரே வார்த்தை சொல்லிட்டு நான் முடிப்பேன். The seed which was sown 52 years ago has reached here. Let us join hands together and move ahead on this spiritual journey together. Om Shanti. Thank you. நீங்கள் கை தட்டுறதை பார்க்கும்போதே தெரியுது அவங்களுடைய தமிழை ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. அடுத்ததாக இன்றைய முக்கியமான நிகழ்வில் நாம் இப்போ நுழைகின்றோம். பிரம்மகுமாரியினுடைய அடிஷ்னல் சீஃப் ஆக இருக்கக்கூடிய ஜெயந்தி சகோதரி தீதிஜி அவர்களுடைய உரையை இப்போ நம்ம கேட்க போகிறோம். அவங்கள பற்றி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க பிரம்மகுமாரியினுடைய கான்டாக்டில் வந்துட்டாங்க. இப்போ அவங்க டைரக்டர் ஆஃப் லண்டன் பிரான்ச்சஸாக இருக்காங்க. யூரோப்பியன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸினுடைய டைரக்டராகவும் இருக்கிறாங்க. அதில் அவங்க கோஆர்டினேட் பண்ணக்கூடியது எத்தனை நாடுகள்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 130 நாடுகளில் அவங்க அதை கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் பிரம்மகுமாரிஸ் ஒரு என்ஜிஓவாக இருக்குது. அதில் இவங்க பர்மனண்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருக்காங்க வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ஃபெய்த்தில். யூஎனில் நடக்கக்கூடிய பயோடைவர்சிட்டிஸ் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் கான்ஃபரன்சஸ் எல்லாத்தையுமே அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அட்வைசரி கமிட்டி மெம்பராக கூட இருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஃபெய்த் சென்டர்லேருந்து. நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை, அதனால் அவங்களுடைய வாழ்த்துறையை அல்லது முக்கியமான உரை கீனோட் அட்ரஸ் இப்போ நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. அன்பு சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் தமிழாக்கம் செய்வார். Respected ministers, respected justice, and my spiritual sisters and brothers, my seniors on the stage, and also my family sitting here, which means all of you, my brothers and sisters. மதிப்பிற்குரிய ஆன்மீக சகோதரர்கள் சகோதரிகள், அமைச்சர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க மற்றும் என்னுடைய இந்த பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Today we would say that the deepest desire of every human being is to be able to experience peace. இன்றைய நாளில் நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆழமான ஆசை இருக்கிறது. அது என்னவென்றால் அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். We see a world which is very peaceless, and we see our own lives and we see that there's very little peace. இந்த உலகமே ஒரு அமைதியற்ற சூழ்நிலையில் இருப்பதையும் நம் வாழ்விலும் அமைதி இல்லாமல் இருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். Sometimes we need research to be able to validate the things that we're talking about. சில நேரம் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இங்கு பேச வேண்டியிருக்கின்றது. And in 1988 we started a research project that lasted for a few years. 1988 ஒரு ஆராய்ச்சி ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தோம். அது சில வருடங்கள் வரை நடந்தது. By 1990 we had the first results of that research. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு 1990 வெளியிடப்பட்டது.
The project had reached 128 countries, which at that time meant all the countries in the world which had a population of over 1 million. அந்த ப்ராஜெக்டை நாம் 128 நாடுகளில் செய்தோம். எங்கெல்லாம் வந்து பாப்புலேஷன் 1 மில்லியன் மேலே இருக்கோ அந்த எல்லா நாடுகள்லையும் நம்ம இந்த ப்ராஜெக்டை மேற்கொண்டிருந்தோம். That project was called Global Cooperation for a Better World. அந்த ப்ராஜெக்டுடைய நேர் குளோபல் கோஆப்ரேஷன் ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட், நல்ல ஒரு உலகத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு. And the question we were asking people was, how do you see that better world? அப்போ நம்ம அவங்கக்கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்னா, நல்ல உலகம் அப்படின்னா என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கேட்டிருந்தோம். The second question we asked was, how do you see relationships in that better world? அந்த ஒரு நல்ல உலகத்தில் நம்முடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டிருந்தோம். And the third question was, how do you see yourself in that better world? மூன்றாவது கேள்வியாக என்ன இருந்தது என்றால், அந்த ஒரு அழகான உலகத்தில் நீங்கள் உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறீர்கள்? And you won't be surprised if I tell you the result in one word. இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை நான் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கே அந்த பதில் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும். People were not talking about bigger houses, bigger cars or anything like that. They were talking about values. அதனுடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா, யாருமே வந்து எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், ஒரு நல்ல ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் குணங்கள் நிறைந்த உலகம் வேண்டும் அப்படின்றது தான் பதிலாக இருந்தது. They said that what they wanted was peace and love and justice and truth and happiness. ஸோ அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், அந்த ஒரு நல்ல உலகத்தில் அமைதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், அன்பு வேண்டும், நியாயம் வேண்டும், இதுதான் அவர்களுடைய பதிலாக இருந்தது. That was probably the largest research project ever undertaken by an NGO anywhere. எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு என்ஜிஓ மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருந்திருக்கும் என்றால் இத்தனை வருட காலங்களுக்கு இதுவாகத்தான் இருக்கும். And if we were to do the same project now, do you think the results would be any different? ஸோ அதே ஒரு ப்ராஜெக்டை இப்போயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் வேறு எதுவாவது இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Do you think it would be different? அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா என்ன? Right. I think it would be absolutely the same. ஸோ இப்போவும் அதே ஒரு சூழ்நிலை தான் இருக்கும், இப்போவும் அதே மாதிரியான பதில் தான் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். And the reason for this is that these are the original qualities of the human spirit. உண்மையில் பார்க்க போனால் இவர்கள் என்னவெல்லாம் எதிர்பார்த்தார்களோ இதுதான் நம்முடைய மனிதர்களுடைய உண்மையான குணமாகும். The original state of the human soul is peace, love, truth, joy and purity. மனிதர்களுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி, நேர்மை மற்றும் ஒத்துழைப்பு. The soul is eternal, and deep down within every soul are these qualities which are also there eternally. ஆத்மா என்பது அழிவற்றது, அதேபோல் ஆத்மாவில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் அழிவற்றதாகும். But when we forget that we are souls and we identify only with the external form, then in that state we lose contact with these inner qualities. ஆனால் உண்மையில் நாம் யார் என்பதை மறந்துவிட்டோம். நம்முடைய இந்த புற உடலாக நாம் இருப்பதாக நினைத்து கொண்டோம். அதனால் நம்முடைய உண்மையான குணங்களோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது நாம் மறந்துவிட்டோம். And the big mistake we make is that we think all of these things are outside. If I go to a peaceful place, I'll be able to find peace. If I go somewhere else, I'll be able to get happiness. ஆக நாம் நம்முடைய அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான ஆதாரம் வெளி உலக விஷயங்களை எடுத்துக்கிறோம். நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா அங்கே அமைதியாக இருக்கிறதாக, இல்லை வேறு ஏதோ ஒன்று செய்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதாக நாம் நினைத்து கொள்கிறோம். Is it possible to buy these things, to buy peace, to buy happiness? ஆனால் உண்மையில் இந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நாம் எங்கிருந்தாவது வாங்க முடியுமா? It's not possible, right? முடியாது இல்லையா? So where do we find them? We find them when we go on that inner journey.
ஆக இந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நாம் எப்படி கண்டுபிடிப்பது, எங்கு கண்டுபிடிப்பது, அதற்கு உள்நோக்கி ஒரு பயணம் என்பது அவசியமாக இருக்கின்றது. I'd like to share a story which is a real story. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு உண்மை கதை ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Some time ago, a professor in the UK was invited by the US government to do some research in USA. சில காலங்களுக்கு முன்னால் ஒரு யூஎஸ்ஏலேருந்து ஒரு யூஎஸ்ஏ கவர்மெண்ட்லேருந்து யூகேலேருந்து ஒரு ப்ரொஃபஸரை ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக அழைத்திருந்தார்களாம். And what he was asked to do was to try and find out where happiness existed. அவருக்கு என்ன ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் மகிழ்ச்சி என்பது எங்கிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். What were the ingredients for happiness? மகிழ்ச்சிக்கான உட்பொருட்கள் என்ன? And at that time the US could afford to give him a big budget. He had many people, many resources. அதற்காக அவருக்கு உதவி செய்வதற்கு நிறைய மனிதர்களை அனுப்பிச்சிருந்தாங்களா, என்னெல்லாம் அவருக்கு சாதனங்கள் வசதிகள் தேவையாக இருந்தோ அதெல்லாம் செய்து கொடுத்துருந்தாங்க. And so people went out across the world and interviewed many people. ஸோ அந்த ஒரு டீமே வந்து உலகம் முழுவதும் பயணம் செய்துட்டு வந்தாங்க, நிறைய பேரை இன்டர்வியூ செய்திருந்தாங்க. And they said that happiness comes from money. Are you surprised? ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மகிழ்ச்சி என்பது பணம் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And the second number on the list was happiness comes from beauty. இரண்டாவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தது அழகிலிருந்து மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். And so the professor then decided to go to Washington where there's much money. ஸோ அப்போது என்ன முடிவு செய்தாங்கன்னா, அங்கே வாஷிங்டன் அந்த ஒரு நகரத்திற்கு அங்கே நிறைய பணம் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஸோ அங்கே போகலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்களாம். And he interviewed a few very wealthy people there. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிக பெரிய செல்வந்தர்களை அவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. And the question he asked them was, has your money made you happy? அப்போ அவர்கள்கிட்ட இவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுடைய பணத்தின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதா? And they had a list of complaints. ஆனால் என்ன பதில் வந்தது அப்படின்னா, அவர்களிடமிருந்து ஒரு பெரிய குறைகள் புகார்களுடைய ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. Well, because of our money, we are now afraid. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னிடம் பணம் இருப்பதனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. The stock market might change and things can fluctuate. We can lose billions overnight. அப்போ அவங்களுடைய பதில் இதுவாகவும் இருந்தது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் வருது, நான் எந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு இரவில் எவ்வளவு பணத்தை நான் இழக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் எனக்கு பயமாக இருக்குன்னாங்க. But more than that, we found that we can't trust our friends anymore. அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை உறவினர்களை கூட என்னால் நம்ப முடியவில்லை. We don't know whether they want to meet us as a human being or whether they want to meet us because of our money. அப்போ அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு கேள்வி என்ன இருந்ததுன்னா, ஒரு மனிதனாக ஒரு நண்பனாக என்னை அவங்க பார்க்குறாங்களா, அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்திற்காக என்னிடம் அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்களான்னு எனக்கு தெரியவில்லை. So our life is less happier than it was before. அதனால் நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ மகிழ்ச்சி குறைவாகத்தான் இருக்கிறேன். And having done this research and asked many people a similar question, the professor concluded that there's a certain level of money that makes life comfortable that everybody wants. ஆக இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவில் அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, செல்வம் என்பது கூட பணம் கூட ஒரு அளவு வரைக்கும் இருந்தால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அதற்கு மேலே போனால் அதனால் உங்களுக்கு கஷ்டம். But beyond that, anything further is irrelevant, and rather it can in fact cause a lot of fear and a loss of trust. ஆக அதற்கு மேல் அந்த செல்வம் இருந்தால் கூட அது உங்களுக்கு பலனளிக்காது. முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் மேல் அல்லது உங்களுக்கு பிறர் மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை இழப்பதற்கு அது காரணமாகி விடுகிறது. I'm sure that this gathering has already come to that conclusion that money cannot buy happiness. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் கூட செல்வத்தால் மட்டும் மகிழ்ச்சி அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு இந்நேரம் நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். But now you can say that it's been validated by research. ஸோ
ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு உண்மை கதையை கேட்டதுக்கு பிறகு இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு சரிதான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. The second on the list had been beauty. So they went to where they thought that most beauty could be found, which was Hollywood. ஸோ இரண்டாவது அவர்களுடைய ஒரு ஆதாரம் என்னவாக இருந்து, அழகு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்களை நாம் வந்து சந்தித்து பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். And again there were interviews with many men and women, all who were on the list of beautiful people. ஸோ அதுபோல் மிக அழகானவர்களுடைய பெண்களுடைய இன்டர்வியூ எடுத்தாங்களாம். And the same question, has your beauty brought you happiness? ஸோ அதே போன்ற ஒரு கேள்வி அவர்களிடம் கேட்டார்கள், உங்களுடைய அழகால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா, கிடைச்சிருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. And they were surprised to get a similar answer. ஸோ அவர்களிடமிருந்த பதில் கூட ரொம்ப ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய பதிலாக இருந்தது. Which was that we've actually lost the pleasure of living. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அழகினால் உண்மையிலே எனக்கு இருக்கக்கூடிய குஷி மகிழ்ச்சி என்பதை நான் தொலைத்து விட்டேன். Because they said that we're scared that our friends want something from us because we're in touch with powerful people. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது போல் மிக ஒரு பிரபலமான ஒரு மனிதனாக இருப்பதனால எங்களுக்கு இந்த சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள்லாம் தெரியும், அதனால் பலர் எங்களுடன் ஒரு உறவு வைத்திருப்பதாக ஒரு சங்கல்பம், ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். But also we've lost the joy of eating. ஸோ அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய சந்திப்பதனுடைய அந்த ஒரு குஷியே நாங்கள் வந்து மகிழ்ச்சியை இழந்து விட்டோம். If we take a mouthful, we're counting the calories. அவங்க சொன்னது வந்து சாப்பிட்றதுனுடைய ஒரு குஷி கூட போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அது எவ்வளோ வந்து கேலரிஸாக கன்வெர்ட் ஆகும், அப்போ என்னுடைய உடலினுடைய அழகு பாதிக்கப்பட்டுடுமே அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கூட பயமாக இருக்குன்னு சொன்னாங்களாம். We're scared of putting on weight. ஏன்னா வெயிட் போட்டுடும் வேறு எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு. And every morning we look in the mirror to see if there's any more wrinkles. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே கண்ணாடியை பார்க்கும் பொழுது முகத்தில் ஏதாவது ஒரு சுருக்கம் வந்துடுமான்ற ஒரு பயத்தோடு தான் நாங்கள் பார்க்குறோம். We're scared that younger, more beautiful people will come on the scene and we'll lose our place. இன்னும் ஒரு பயம், என்னை விட இளைய வயதில் இருக்கக்கூடியவங்க இன்னும் அழகானவங்க இந்த ஃபீல்டில் வந்துட்டா நம்மளுடைய மதிப்பு அதெல்லாம் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. And so again the same story that beauty cannot bring happiness. ஸோ கடைசியில் இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு அழகு என்பது மட்டும் கூட மகிழ்ச்சிக்கு ஆதாரம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. And the conclusion of the whole project was that yes, there can be happiness, but only if you lead a life of high values and good character. முடிவை என்னவாக அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எந்த ஒரு வாழ்க்கையில் நற்பண்புகள் மற்றும் குணங்கள் இருக்குதோ அந்த ஒரு வாழ்வு தான் மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்வாக இருக்கும். And also if you have inner beauty, the beauty of qualities, the beauty of values, not physical beauty. அழகு என்பது புற அழகு மட்டுமல்ல, அக அழகு என்பது குணங்கள் மற்றும் பண்புகள் நிறைந்த ஒரு மனிதனாக இருப்பது. So it's just a confirmation of things that we know already, but it's interesting that when you actually research these things which we would say as spiritual aspects of life, then they get confirmed. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்தது தான், ஆனால் இதை ஒரு ஆராய்ச்சியாக செய்து அதனுடைய முடிவுகளாக வெளியிடும் பொழுது நமக்கு அதன் மீது இன்னும் ஒரு நம்பிக்கை அதிகமாகிறது. அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்மீக பயணம், ஆன்மீக தேடல் என்பது எவ்வளோ முக்கியம் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. And so where does happiness actually lie? Sorry? Where does it exist, happiness? அப்போ உண்மையில் மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். It is part of the inner being, the soul itself. மகிழ்ச்சி என்பது நமக்குள் இருக்கக்கூடிய விஷயம், ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். And in fact we would say that not just happiness, we would say in Hindi sukh, but we would say the original quality of the soul is anand, ananda swarup. மகிழ்ச்சி என்பதன் கூட இன்னும் ஒரு அழகான வார்த்தையை உபயோகிக்கணும் அப்படின்னா ஆனந்தம்னு சொல்லலாம். ஆனந்தம் என்பது கூட நம்முடைய ஆத்மாவினுடைய ஒரு உண்மையான இயற்கையான குணமாகும். And how can I find that? It's not outside, it's inside. So I have to go on that inner journey of introversion and silence.
ஆக அதை நாம் எப்படி தேடுவது, எப்படி நாம் அடைவது என்றால் நமக்குள் ஒரு பிரயாணம், நமக்குள் இருக்கக்கூடிய அமைதியை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். And in fact, there's another very lovely expression that we hear in the scriptures, and that is the state of atindriya sukh, super sensuous joy. அத்துடன் கூடவே மற்றும் ஒரு அழகான வார்த்தையை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அத்தி இந்திரிய சுகம், அதாவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம். And that state is the state that we can achieve through silence. அந்த ஒரு நிலையை நாம் உள் அமைதியின் மூலமாக அடைய முடியும். Because when we are in the physical senses, there will always be limited joy. ஏனென்றால் நம்முடைய இந்த இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் எப்பொழுதும் ஒரு எல்லைக்குட்பட்ட சுகத்தை மட்டும்தான் நமக்கு தர முடியும். Or we would say pleasure. அல்லது அதை ஒரு பிளஷர், வெளிப்புற சுகம் என்று கூட சொல்லலாம். But when we go beyond the senses, then there is that experience of real joy. எனவே இந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் செல்ல முயற்சி செய்யும் பொழுது அந்த அதி இந்திரிய சுகம் என்பது நமக்கு கண்டிப்பாக அனுபவமாகும். Welcome to our respected honorable brother. நம்முடைய வந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்களை நாம் அன்புடன் அழைக்கின்றோம். In that experience of going beyond the senses, we have a very special experience of the connection with the divine. ஆக எப்பொழுது இந்த இந்திரியங்கள் இந்த உடலுடைய உணர்விலிருந்து விடுபட்டு நாம் விலகி செல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அந்த தெய்வீக சக்தியுடன் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நம்மால் அனுபவம் செய்ய முடியும். When we are caught up in the physical senses, we cannot connect with the divine. நம்முடைய தேகத்தின் உணர்வில் இருக்கும் பொழுது நம்மால் அந்த தெய்வீக சக்தியை அனுபவம் செய்ய முடிவதில்லை. It's only when we go beyond, through the practice of what we would describe soul consciousness, awareness of the soul, that we can make contact with the Supreme. ஆக நான் உடல் என்ற உணர்விலிருந்து விலகி நான் ஒரு ஆத்மா எனக்கூடிய ஆத்ம உணர்வு என்னும் நிலையில் இருக்கும் பொழுது பரமாத்மா என்னும் அந்த தெய்வீக சக்தியை நம்மால் நன்றாக உணர முடிகிறது. And in the experience of that connection with the ocean of peace, we are able to experience our own original state of peace also. அமைதி கடலாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை நாம் அனுபவம் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அமைதியும் நம்மால் உணர முடிகிறது. Another very lovely expression that comes in the Srimad Bhagavad Gita is Atma ka swadharam hai shanti. My original religion is that of peace. ஸ்ரீமத் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும் ஒரு மகா வாக்கியம் ஆத்மாவினுடைய சுய தர்மம் என்பதே அமைதியாகும். It doesn't describe any other religion, Hindu, Christian, Jew, Muslim. It describes peace as the original religion of all souls. ஆக நம்முடைய தர்மம் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் என்று எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் சுய தர்மம் என்பது அனைவருக்குமானது அமைதி என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. Just imagine what would happen in the world if we go beyond the divisions and the boundaries that the body brings us into, and we get into that state of awareness of the soul, and we're able to experience peaceful life together. ஆக நமக்குள் நாம் ஏற்படுத்தி வைத்துள்ள இந்த பலவிதமான பிரிவினைகள், பாகுபாடுகள், எல்லைகள் இவற்றையெல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு நாம் இதை தாண்டி சென்றோம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைதியை நம்மால் கண்டிப்பாக உணர முடிகிறது. When we look at each other externally, there are many differences, many divisions. ஆனால் இப்பொழுது நமக்குள்ள பலவிதமான பிரிவினைகள், ஒரு வித்தியாசங்கள் என்பது ஏற்பட்டு விட்டிருக்கிறது. But when we come to the awareness of the soul, then we see each other as brothers, as one family. ஆனால் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளும் பொழுது, கடவுளுடைய குழந்தைகள்னு புரிந்து கொள்ளும் பொழுது ஒருவருக்கொருவர் நாம் உண்மையிலேயே சகோதரர்கள் என்ற உறவுடையவர்கள் என்பது நமக்கு தெரிகின்றது. We saw a very beautiful dance earlier this evening in which the dancers expressed how it was possible to remove all the barriers of lust and greed and anger and attachment and come to the inner state of freedom and joy. இந்த மாலை நேர நிகழ்ச்சியில் நாம் ஒரு நல்ல மிக அழகான அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சியை, நடனத்தை கண்டு கழித்தோம். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த தீம் என்னவாக இருந்தது? நமக்குள் இருக்கக்கூடிய அந்த காமம், குரோதம்,
மோகம், லோபம், ஆசை, அகங்காரம் எனக்கூடிய அந்த அவகுணங்களை நீக்கிவிட்டோம் என்றால் மகிழ்ச்சி, அமைதி என்பது முடியும் என்பது குறிப்பிடப்பட்டது. And this isn't just something for the future. It is an experience we can have right now here. இது ஏதோ எதிர்காலத்தில் நம்ம எப்பவாவது அடையக்கூடிய ஒரு விஷயம் என்று கிடையாது. இப்பொழுது நம்மால் இதை அனுபவம் செய்ய முடியும். And in fact, not just an experience of one or two or a few, but of a million families. ஸோ இதை ஒருத்தர் 2 பேர் அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிடையாது. பிரம்மகுமாரிகள் அமைப்பில் சார்ந்த லட்சக்கணக்கானோர் இந்த அனுபவத்தை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள். A million families across the world, here in Bharat, but also in 120 countries outside Bharat. What we find is that once they start practicing Raj Yoga meditation, then they're able to have a life filled with peace, a life filled with happiness that they're able to share with others. பாரதம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும்